வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்டர்செப்டிங் HTTPS டிராஃபிக். ஓகே, ஸோ லாஸ்ட் லெக்சரில் வந்து எப்படி நம்ம ஒரு நார்மல் டிராஃபிக்கை வந்து எப்படி இன்டர்செப்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஆனால் நம்ம HTTPS நம்ம இன்டர்செப்ட் விச் மீன்ஸ் நம்ம அந்த google.com வந்து நம்ம இன்டர்செப்ட் பண்ணி பார்த்துருந்தோம்ல. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இந்த இஷ்யூ தான் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ டிட் நாட் கனெக்ட் பொட்டன்ஷியல் செக்யூரிட்டி இஷ்யூ விச் மீன்ஸ் அது ஆக்சுவலாக HTTPS வந்து சென்ட் பண்ண மாட்டுது. ஓகே, எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இது ஆக்சுவலாக சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மேனுவல் ப்ராக்ஸி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நம்மளோட ரெக்வஸ்ட் எல்லாமே பர்ப் சூட் வழியாக போகணும் அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த ப்ரௌசர் வந்து நம்மளை நம்ப மாட்டுது. ஓகே, இந்த ஃபயர்ஃபாக்ஸ் வந்து நம்மளை நம்ப மாட்டுது. இது வந்து செக்யூர் கனெக்ஷன் கிடையாது, நீங்கள் அனுப்புகிற கனெக்ஷன் வந்து வேறு ஏதோ ஒரு மூலியமாக போய்கிட்டு இருக்கு, ஸோ அதனால் இதை நான் சென்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலாக இந்த ஃபயர்ஃபாக்ஸ் வந்து இதை பிளாக் பண்ணுது இது எல்லாமே. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக இங்கே நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஆனால் எப்படி நம்ம வந்து அந்த HTTPSையும் எப்படி நம்ம வந்து நம்மளோட பர்ப் சூட் மூலிமா சென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ எப்படி அந்த google.com வந்து எப்படி ப்ராப்பராக இங்கே லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன ஆக்சுவலாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்களோட பர்ப் சூட்டை வந்து கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஓகே, ஸோ உங்களோட மேனுவல் ப்ராக்ஸி ஆனில் தான் இருக்கணும் எப்போவுமே. ஓகே, அதான் நம்மளோட மெயின் திங் இந்த இடத்துல. ஓகே, ஸோ அது கண்டிப்பாக ஆனில் தான் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போது நம்ம எப்படி அந்த பர்ப் சூட்டில் HTTPS கனெக்ஷனையும் நம்மளை வந்து இன்டர்செப்ட் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பர்ப் சூட்டுக்குன்னு தனியாக அவங்க சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க, ஒரு சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம ப்ரௌசரில் இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்மளால் HTTPS கனெக்ஷனையும் அது வந்து ஆக்சுவலாக நம்ம ப்ரௌசர் அலோவ் பண்ணும். இல்லைனா இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த பொட்டென்ஷியல் ப்ராப்ளம், பொட்டென்ஷியல் செக்யூரிட்டி சம்திங் ஏதோ ஒன்று வந்துச்சுல, அந்த மாதிரி ஒரு இஷ்யூன்னு சொல்லிட்டு நம்மளால் அந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ண விடாது. ஓகே, இதுவே நம்ம அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம ப்ரௌசரில் இன்ஸ்டால் பண்ணி வச்சு அந்த பர்ப் சூட்டுக்கான சர்டிஃபிகேட்டை ப்ரௌசரில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டோன்னா, ப்ரௌசர் வந்து இந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட்டை நீங்கள் ப்ரௌசர் மூலிமா அனுப்பலாம், நம்பி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌசர் வில் சென்ட் தி ரெக்வஸ்ட். ஓகே, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம இப்போ ப்ரௌசரில் நம்ம சர்டிஃபிகேட்டை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது? ஸோ நீங்கள் ஆல்ரெடி பர்ப் சூட்டை வந்து உங்கள் ப்ரௌசரோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கணும், விச் மீன்ஸ் அந்த மேனுவல் ப்ராக்ஸி செட்டிங்ஸ்னு சொன்னல. ஸோ அது எல்லாமே கனெக்டில் இருக்கணும். ஆனால் புட் யுவர் கேட் ஓப்பன் விச் இஸ் இன்டர்செப்டை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் ப்ரௌசரை. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா, http://burp அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணணும். ஓகே, பர்ப் ஸ்பெல்லிங் தப்பு, BURP. ஓகே, தட்ஸ் ஆல். என்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகலைன்னா உங்களோட நெட்வொர்க் செட்டிங்ஸில் போயிட்டு திருப்பியும் உங்களோட ப்ராக்ஸி செட்டிங்ஸை ப்ராப்பராக செட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் உங்களோட கேட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல சைடில் CA சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகும். ஓகே, அதை நான் அப்படியே சேவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்டிஃபிகேட் வந்து சேவ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டை இந்த ப்ரௌசரில் இன்ஸ்டால் பண்ணணும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேம் திங், உங்களோட ஆப்ஷன் இல்லை அந்த ப்ரிஃபரன்ஸ் ஆப்ஷனுக்கு போங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துச்சுன்னா நீங்கள் ப்ரைவசியில் போய்ட்டு லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கும். அப்படி இல்லைனா உங்கள் டேரெக்டாக தேடணும் அப்படின்னு வச்சிங்கன்னா சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மேலே டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் இப்படி வந்துடும். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியூ சர்டிஃபிகேட்ஸ். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ், நிறைய சர்டிஃபிகேட்லாம் இருக்கும். இதை வந்து எப்போவுமே மாற்றாதீங்க, அத்தாரிட்டிஸ்லேயே அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ சர்வருக்கு அதெல்லாம் மாற்ற வேண்டாம், அத்தாரிட்டிஸ்லேயே இருக்கட்டும். ஸோ அத்தாரிட்டிஸ் கீழே அதில் போனீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு என்னோட சர்டிஃபிகேட்டை நான் செலக்ட் பண்ணிடுறேன். டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் இருக்க சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தோன்னே எனக்கு சர்டிஃபிகேட் வந்து இம்போர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஆப்ஷனையும் செக் பண்ண சொல்லும். விச் மீன்ஸ் இது மூலிமா போகிற எல்லா டேட்டாவுமே ரெக்வஸ்ட்டுமே வந்து ட்ரஸ்டட் தான், நான் போட்டிருக்க அந்த சர்டிஃபிகேட் வந்து ஒரு ட்ரஸ்டடான சர்டிஃபிகேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை இங்கே மேனுவலாக நம்ம அப்ரூவ் பண்ணுறோம். அப்ரூவ் பண்ணால் தான் ப்ரௌசர் எல்லா ரெக்வஸ்ட்டையுமே வந்து பர்ப் சூட் மூலிமா சென்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதை நீங்கள் அப்ரூவ் பண்ணலைன்னா உங்களுக்கு பர்ப் சூட் மூலிமா சென்ட் பண்ணாது. ஓகே, இது ரெண்டுத்தையும் நான் ஓகே கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்றேன். தட்ஸ் ஆல் கைஸ்.
இதில் வந்து நீங்கள் தேடணும்னு நினச்சிங்கன்னா கீழே சர்ச் பண்ணி வாங்க. போர்ட்ஸ் விகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங்கில் இருக்கும். ஓகே, பார்த்தீங்களா, போர்ட்ஸ் விகர்னு ஒரு ஹெட்டிங்கில் இருக்கா. ஸோ அது கீழே இந்தமாதிரி சர்டிஃபிகேட் இருக்கணும். இருந்துச்சுன்னா ஓகே. ஓகே, ஸோ நான் ஓகேன்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்டிஃபிகேட் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேம் அதே google.com. ஓகே, ஸோ சாரி, நான் வந்து இன்டர்செப்ட் ஆன் பண்ணல இன்னும். என்னோட இன்டர்செப்டை ஆன் பண்ணிக்கிறேன், விச் இஸ் என்னோட கேட்டை நான் போட்டுடுறேன். இப்போ நான் google.com அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன், google.com. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் HTTPS தான் கொடுத்துருக்கேன். HTTPS google.com அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். என்னோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். சி, என்னோட google.com வந்து ஆக்சுவலாக இப்போது இன்டர்செப்ட் ஆகுது. அண்ட் யூ ஆல்சோ சி ஹியர், ஏன்னா இது ஆக்சுவலாக இங்கே HTTPS நம்மளுக்கு எதுவும் காட்டலன்னா மேலே பார்த்தீங்களா HTTPS google.com பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர் 443, ஏன்னா HTTPS 443 தான் ரன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் இது வந்து இன்டர்செப்ட் ஆஃப்ன்று கொடுக்குற வரைக்கும் என்னோட ரெக்வஸ்ட் லோட் ஆகிட்டே தான் இருக்கும். இன்னும் எனக்கு பேஜ் வரல பாருங்கள். இதில் வந்து இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராப் அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கல. நான் ட்ராப் பற்றி முன்னாடி சொல்லியிருந்தேன்ல. இப்போ நான் ட்ராப்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு அந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட் போகாது. ஓகே, பட் ஆனால் எனக்கு இன்னொரு google.com ரெக்வஸ்ட்டும் இருக்குது. நான் இதையும் ட்ராப் பண்ணிடுறேன். ஓகே, ட்ராப். ஓகே, எவ்வளோ ரெக்வஸ்ட், நிறைய ரெக்வஸ்ட் போகுது. நான் வெறும் google.comனு சர்ச் பண்ணாலே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆக்சுவலாக கூகுளுக்கான ஒரு ரெக்வஸ்ட் தான். நான் வெறும் google.com தான் டைப் பண்ணேன். ஆனால் பேக்எண்டில் பார்த்தீங்களா google.com நம்ம டைப் பண்ணதுக்கே அவ்வளோ ரெக்வஸ்ட் வந்து நெட்டுக்கு போகுது. ஓகே, நான் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு google.com எதுவுமே ஓப்பன் ஆகாது. பிகாஸ் ஏன்னா நான் வந்து எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ லெட் மீ டூ இட் அகெயின். இன்டர்செப்ட் பண்ணிடுறேன். என்னோடய google.com நான் திருப்பியும் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். என்னோடய ப்ரௌசரில் வந்துடுச்சு, ஐ மீன் பப்சூட்டில் வந்துடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்வர்ட் கொடுக்குறேன். எல்லா ரெக்வஸ்ட்டையும் நான் ஃபார்வர்ட் கொடுத்துட்றேன். அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஒவ்வொரு டைம் நீங்கள் ஃபார்வர்ட் கொடுக்குறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரே டைமில் எல்லா ரெக்வஸ்ட்டும் ப்ரௌசருக்கு போயிடும். ஐ மீன் ப்ரௌசர் இந்த சென்ஸ் சர்வருக்கு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய google.com வந்து லோட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மெத்தட் மூலிமா உங்களால் HTTPS வெப்சைட்டை உங்களால் இன்டர்செப்ட் பண்ண முடியும். ஸோ அது வந்து google.com மட்டும்தான் கிடையாது. எந்த ஒரு சைட்டு HTTPSல ரன் ஆச்சுன்னா கூட அதை உங்களால் இப்போது பப்சூட் மூலிமா இன்டர்செப்ட் பண்ண முடியும். ஓகே, பப்சூட் மூலிமா நீங்கள் இன்டர்செப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் அந்த CA சர்டிஃபிகேட்டை உங்களோட ப்ரௌசரில் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஸ்டாலேஷன் அப்போது ஏதாவது நீங்கள் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் நீங்கள் எனக்கு Q&A செஷன்லேயோ இல்லைனா நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ தட் நான் உங்களுக்கு உங்கள் ப்ராப்ளம்ஸை நான் வந்து சால்வ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் கைஸ், இதுதான் ஆக்சுவலாக இந்த interception of HTTPS. Okay, so that's all guys, so that's all from my side. So thank you so much for watching this video.